அறிவுச் சுரங்கம். அகில இலங்கை ரீதியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையிலான பொது அறிவு போட்டி அறிவுச் சுரங்கம். சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நேர்களே. திறமைகள் வெளித்தட, தீமைகள் வீழ்ந்திட, அறிவால் சிறந்திடும் படை வேண்டும். இன்றைய உலகம் இனிதாய் வளம் பெற, நாளைய உலகம் நலமாய் விளங்கிட நல்லறிவு கொண்ட சமுதாயம் வேண்டும். இன்றைய வித்துக்கள் நாளைய விருட்சங்கள். மாணவ செல்வங்களின் அறிவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். அரை மணி நேரம் அழகூட்டி தென்றல் சுமந்து நிற்கும் மணி மகுடம். தெவிட்டா தேன் சுரங்கம், அறிவுச் சுரங்கம். இன்றைய போட்டி நிகழ்ச்சி பாம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி ஆராதனை மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. இந்த இறுதிப் போட்டிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் பாம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அதிபர் திருமதி கோதை நகுலராஜ் அவர்கள். பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு பாராளுமன்றத்தின் கௌரவ கல்வி அமைச்சர் திருவாளர் பாந்துல குணவர்தன் அவர்கள். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் நுவரெலியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சபை கண்காணிப்பாளருமான அல்ஹாஜ் எம்.ஏ. கஃபூர் அவர்களும், கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் அல்ஹாஜ் கே. முகமது தம்பி அவர்கள், கொழும்பு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம்.எஸ்.எம். அனீஸ் அவர்கள், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகர் திரு ஹரிச்சந்திர விஜயதுங்க அவர்கள், கல்வி அமைச்சின் முஸ்லிம் பாடசாலைகள் அபிவிருத்தி கிளை கல்வி பணிப்பாளர் ஜனாப் இஸ்ஸத் தாஜுதீன் அவர்கள், கல்வி அமைச்சின் பெருந்தோட்ட பாடசாலைகள் அபிவிருத்திக்கான கல்வி பணிப்பாளர் திருமதி சஃபா ரஞ்சன் அவர்கள் சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். புண்பட்ட நெஞ்சங்களுக்கு பொன்பட்டு போர்த்தி எழுத்தாளர்களை கௌரவித்து இனமத பேதம் பாராது ஊக்குவிக்கின்ற ஒரு பெருந்தகைதான் ITN தொலைக்காட்சியின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் அல்ஹாஜ் ஹாசிம் உமர் அவர்கள் மற்றும் நவமணி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா புரத்தின் தலைவர் அல்ஹாஜ் NM அமீன் அவர்கள். இவர்களோடு அனுசரணர்களான பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் அப்ளைட் ஸ்டடீஸ் நிறுவனத்தின் தலைவர் பொறியியலாளர் அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் அவர்கள், விற்பனை அபிவிருத்தி முகாமையாளர் ஜனாப் முகமது இஸ்திகார், AJ கன்சூமர் கம்பெனி நில்மா சொட்டு நில நிறுவனத்தின் முகாமித்துவ பங்காளர் அல்ஹாஜ் பஷீர் அகமது அவர்கள் மற்றும் நிறுவனத்தின் அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், கலந்து சிறப்பிக்கும் அதிதிகள், ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகள், பார்வையாளர்கள், அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மொத்தமாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழக வருகைதர விரிவுரையாளரும், இலங்கை திறந்த பல்கலைக்கழக அக்கரைப்பற்று கற்கை நிலைய விரிவுரையாளரும், தேசிய கல்வி நிர்வாக கல்முனை பிராந்திய விரிவுரையாளருமான ஜனாப் AKL வசீல், அறிவுச் சுரங்க நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் ஜனாப் இர்ஷாத் காதர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அறிவிப்பாளர் இஸ்மாயில் இல்யாஸ், புள்ளிப்பதிவாளராக அறிவிப்பாளர் MHM ஜஸ்மின் ஆகியோர். கொழும்பு மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவுச் சுரங்க போட்டியின் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக மேடையின் இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணியினர். இவரோடு போட்டியிடுவதற்காக மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியினர். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணித் தலைவர் MKM ரிஃப்கான். ரிஃப்கான் මෙම අවස්ථාවට අපිට උදව් කරපු අපේ ඉස්කෝලේ විදුහල්පතිතුමා, අධ්‍යාපන අධ්‍යක්ෂකතුමා, උප විදුහල්පතිවරුන්, අංශභාර ප්‍රධාන ආචාර්යවරුන් මෙන්ම ගුරුභාවතුන් මෙන්ම අපේ පාසලේ සහෝදර සිසු කණ්ඩායමත් මම මේ අවස්ථාවේදී කෘතඥ පූර්ව මතක් කරන්න කැමතියි. ඒ වගේම මම දන්නවා තරඟයක් තිබ්බම කාසියක දෙපැත්තක් තියෙනවා වගේම ජයක් තියෙනවා පරාජයක් තියෙනවා. අපි ඕන දෙයකට සූදානම් වෙලා යාවේ. අපි සුබ පතනවා අවසාන තරඟයට පැමිණි බම්බලපිටිය හින්දු විද්‍යාල කණ්ඩායමට අපි හදවතින්ම සුබ ප්‍රාර්ථනා කරනවා. අපි හොඳ තරඟයක් බලාපොරොත්තු දීමටයි අපගේ බලාපොරොත්තුව. இப்போது உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். பௌத்த மத செல்வாக்கு மிக்க ஒரு நாட்டிலே ஸ்வேதகோன் தூபி நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த நாடு எது என்பதே உங்களுக்கான கேள்வி. பௌத்த மத செல்வாக்கு மிகுந்த ஒரு நாட்டில் ஸ்வேதகோன் தூபி
நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த நாடு எது என்பதே உங்களுக்கான கேள்வி. බුරුමය මියන්මාර්. ஆம், மியன்மார் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி. கொழும்பு பாம்பலப்பட்டி அணியின் தலைவரை அழைக்கின்றோம். கே திவ்யந்தனை அழைக்கின்றோம். கே திவ்யந்தன். கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் இந்து கல்லூரி அதிபர் ராமநாத இந்து கல்லூரி அதிபர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அதிதிகள் அனைவருக்கும் என் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றோம். நம்மோடு போட்டியிட வந்திருக்கும் ஜாகிரா கல்லூரி அணியினருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நாம் நம்மால் இயன்ற அளவு செய்து இப்போட்டியை வெற்றி பெற முயற்சிப்போம் என கூறவில்லை. உங்களுக்கான கேள்வி இதுதான். இவ்வாண்டு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் கிண்ண மகளிர் போட்டியிலே அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸை தோற்கடித்த ஆஸ்திரேலிய வீராங்கனை சாம்பியன் பட்டத்தை பெற்றுக் கொண்டார். அவருடைய பெயர் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. இவ்வாண்டு அமெரிக்க ஓபன் டென்னிஸ் கிண்ண மகளிர் போட்டியில் அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸை தோற்கடித்த ஆஸ்திரேலிய வீராங்கனை சாம்பியன் பட்டத்தை பெற்றுக் கொண்ட அவருடைய பெயர் என்ன? ரியான் வாஸ்னியாக்கி. இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவர் எனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். கேள்வி கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணிக்கு விடப்படுகிறது. கிவிட்டோவா. இரு அணிகளும் விடையளிக்க தவறுவிட்டன. கேள்விக்கான சரியான விடை சமந்தா ஸ்டோசர் என்பது சரியான விடை. எவருக்கும் பிடிகள் இல்லை. இனி அடுத்த போட்டியாளர் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணியைச் சேர்ந்த MZA සලාම්. MZA සලාම්. මෙවැනි වූ තරඟාවලියක් සංවිධානය කිරීම ගැන ශ්‍රී ලංකා ගුවන් විදුලි සංස්ථාවට මම කෘතඥතාව පළ කරන්න කැමතියි. உங்களுக்கான கேள்வி இதுதான். லிபிய தேசிய மாற்ற கவுன்சிலின் தலைவர் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி தற்போது இடைக்கால நிர்வாகத்தின் தலைவராக இருப்பவரின் பெயர் என்ன? லிபியாவின் தேசிய மாற்ற கவுன்சிலின் தலைவர், கிளர்ச்சிக்கு முன்னின்று அந்த நாட்டினுடைய இடைக்கால நிர்வாகத்தை பொறுப்பேற்று நடத்துகின்ற தற்போதைய தலைவரின் பெயர். அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர் வந்து விடை கூறலாம். முகமது ஜிப்ரான். இல்லை, எதிரணியான பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இரு அணிகளும் விடையளிக்க தவறுடைய கேள்விக்கான சரியான விடை முஸ்தபா அப்துல் ஜலீல் என்பதே சரியான விடை. எவருக்கும் பிடிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியைச் சேர்ந்த எஸ் லூசியாந்தனை அழைக்கின்றோம். லூசியாந்தன், சொல்லுங்கள். இங்கு வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போட்டிக்கு வருகின்றீர்கள். உங்களுக்கான கேள்வி இதுதான். மேகதூதத்தை எழுதியவர் யார்? மேகதூதம் எழுதியவர் யார்? அதை அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். காளிதாசன். காளிதாசன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணி. இனி கொழும்பு ஜாகிரா கல்லூரி அடுத்த போட்டியை அழைக்கின்றோம். இம்தாத் அகமது. இம்தாத் அகமது, சொல்லுங்கள். அறிவுக்கலைஞர் இறுதிப் போட்டியில் கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் கஃபூர் மண்டலத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் வரவேற்புரையின் போது மூத்த அறிவிப்பாளர் ஒருவர் இலங்கையில் 11 ஜாகிராக்கள் உள்ளன, ஒரு ஜாகிராவது இறுதிப் போட்டிக்கு வரவில்லை என ஆதங்கப்பட்டார். ஆனால் எப்போதும் கொழும்பு ஜாகிரா கல்லூரி மாணவர்கள் தமது திறமையை வெளிப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த மேடையும் ஒரு சான்றாகும். உங்களுடைய முயற்சிக்கு எங்கள் பாராட்டுகள். கேள்வி இதுதான். முதலாவது ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டிகள் சீனாவில் நடைபெற்றது. கேள்வி என்னவென்றால், ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டி அண்மையில் நடந்து முடிந்த சீனாவிலே நடந்து முடிந்த போட்டியிலே வெற்றி பெற்று சாம்பியன் ஆகிய நாடு எது என்பதை உங்களுக்கான கேள்வி. ஆஸ்திரேலியா. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். இந்தியா. இந்தியா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி. இனி அடுத்த போட்டியாளர் பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியைச் சேர்ந்த விதூஷனை அழைக்கின்றோம். விதூஷன், சொல்லுங்கள். விதூஷன். இங்கு வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது, உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. மின்காந்த அலைகளுள், ரேடியோ வேவ்ஸ், மின்காந்த அலைகளுள் உயர் அலை நீளம் தாழ் மீடுரன், மீடுரன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிர்வெண். உயர் அலை நீளம் தாழ் மீடுரன் கொண்ட அலைகள் வானொலி அலைகள் ஆகும், ரேடியோ வேவ்ஸ். கேள்வி என்னவென்றால், குறுகிய அலை நீளம் உயர் மீடுரன் கொண்ட மின்காந்த அலையின் பெயர் என்ன? காமா கதிர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணி. இது கொழும்பு ஜாகிரா கல்லூரி நடத்த போட்டியை அழைக்கின்றோம். MSM ஜம்லானை அழைக்கின்றோம். MSM ஜம்லான், சொல்லுங்கள். கல்வி அமைச்சருக்கும் இனிய முக்கியஸ்தர்களுக்கும் எனது வணக்கம்.
நல்லது, போட்டிக்கு போவோம். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையை இயற்றியவர் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. மணிமேகலை சீத்தலை சாத்தனார் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி ஆணி. அடுத்த போட்டியாளர் பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியைச் சேர்ந்த கே திபியந்தனை அழைக்கின்றோம். திபியந்தன் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான கேள்வி. முதலாம் உலகப் போரில் 1800 பேர் பயணம் செய்து தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட லூசிடானியா கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? அமெரிக்கா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாம்பலப்பட்டி இந்த கல்லூரி ஆணி. இனி கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். இறுதி போட்டியாளர் என்.எம். நலீஃபை அழைக்கின்றோம். எம்.எஸ். நலீஃப் சொல்லுங்கள். யார் மென்மை இழந்து விடுகிறாரோ அவர் நன்மை இழந்து விடுகிறார். நல்லது, உங்களுக்கான கேள்விக்கு வரும். இதுதான் உங்களுக்கான கேள்வி. மின்காந்த அலைகள் பொதுவாக மின்காந்த அலைகள் வெற்றிடத்தின் ஊடாக பயணிக்கும் வேகம் செகண்டுக்கு எத்தனை மீட்டர்கள்? மின்காந்த அலைகள் வெற்றிடத்தின் ஊடாக பயணிக்கும் வேகம் செகண்டுக்கு எத்தனை மீட்டர்கள்? 10,000. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர்? 3,8/10 இல்லை, அதே கேள்வி எதிரடியான பாம்பலப்பட்டி எந்த கல்லூரி அணிக்கு விடப்படுகிறது? 3 × 10⁻8 -1. 3/10 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி ஆணி. இன்றைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியைச் சேர்ந்த வி நிரூகன். அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்ல போகிறீர்கள்? வணக்கமே தான். நல்லது, உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதமரின் பெயர் என்ன? ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதமரின் பெயர். அதை அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர்? இல்லை, எதிரடிக்கு விடப்படுகிறது ஜூலியா கிலாட் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி ஆணி. பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து படைக்கு வந்து சரியான விடை சொன்னால் உங்களுக்கு அனுசரணை நாடுகள் வழங்கும் பரிசு காத்திருக்கிறது. இதோ பார்வையாளர் கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபை 1945ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை UNO. கேள்வி என்னவென்றால், இலங்கை அங்கத்துவம் பெற்றுக் கொண்ட ஆண்டு எது? பார்வையாளரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிப்பதற்காக ஒரு பாடசாலை பாடகி வந்திருக்கின்றார். எங்கே? நான் கொழும்பு முகத்துவாரம் இந்து கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன். முத்துவல் இந்து கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். கேள்விக்கான விடை. முதலில் உங்கள் பெயரை சொல்லுங்கள். சுதர்ஷினி. எங்கே விடையை சொல்லுங்கள். 1955. 1955 என்பது சரியான விடை. சரியான விடை கூறியிருக்கும் இவருக்கான பரிசை இப்போது வழங்குவதற்காக நாம் அழைக்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர், இலங்கை முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர், பிரபல எழுத்தாளர், நவமணி பத்திரிகையின் ஆசிரியர் அல்ஹாஜ் என்.எம். அமீன் அவர்களை அழைக்கின்றோம். நல்லது, பார்வையாளர்களே, போட்டியாளர்களை, வானொலி நேயர்களே, முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருகின்றோம். முதலாம் சுற்றிலே கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவரோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் பாம்பலப்பட்டி இந்து கல்லூரியும் 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 30க்கு 30 சமநிலையில் நிலவிக் கொண்டிருக்கும் இந்த போட்டியிலே அடுத்து விடையளிப்பதற்கு நாம் அழைக்கின்றோம் பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியின் அணித்தலைவர் கே திவ்யந்தனை அழைக்கின்றோம். கே திவ்யந்தன். திவ்யந்தன், உங்களுக்கான கேள்விக்கு நேரடியாக வருவோம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. நுரைச்சோலை அனல் மின்சார நிலையத்துக்கு உதவி வழங்கிய நாடு சீனா. கேள்வி என்னவென்றால், திருகோணமலை மாவட்டத்திலே சம்பூர் அனல் மின்சார நிலையத்துக்கு உதவி வழங்கும் நாடு எது? ரஷ்யா. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர்? சம்பூரில் அமைக்கப்பட இருக்கும் அனல் மின்சார நிலையத்துக்கு உதவி வழங்கும் நாடு இந்தியா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கொழும்பு ஜாகிரா கல்லூரி தலைவர் MKM ரிஃப்கானை அழைக்கின்றோம். ரிஃப்கான், உங்களுக்கான கேள்வி. உலக ஓசோன் தினம் எந்த மாதம் எத்தனையாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகிறது? உலக ஓசோன் தினம் எந்த மாதம் எத்தனையாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகிறது?
ඔක්තෝබර් 16. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த வீரன் ஒருவர் வந்து விடை கூறலாம். ஏப்ரல் 18. இல்லை, எதிரணியான பம்பலப்பட்டி இந்து கல்லூரி. செப்டம்பர் 12. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. இந்த கேள்விக்கான சரியான விடை செப்டம்பர் 16 என்பதே சரியான விடை. எவருக்கும் பிடிகள் இல்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கொழும்பு இந்து கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் எஸ் லுஷியந்தன். லுஷியந்தனை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்விதான் லுஷியந்தன். கல்யாணி நதி என்ற புராதன பெயரை கொண்ட நதி களனி கங்கை. கோண நதி என்ற புராதன பெயரை கொண்ட நதியின் பெயர் என்ன? கோண நதி என்ற புராதன பெயரை கொண்ட நதியின் பெயர் கலாவயா. கலாவயா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணி. இது கொழும்பு ஜாகரா கல்லூரி நடத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். MZA சலாம். MZA சலாம். கங்கா நதி என்ற புராதன பெயரை கொண்ட நதியின் தற்போதைய பெயர் மகாபலி கங்கை. ஜஜ்ஜர நதி என்ற புராதன பெயரை கொண்ட நதியின் தற்போதைய பெயர் என்ன? ஜஜ்ஜர நதி என்ற புராதன பெயரை கொண்ட நதியின் தற்போதைய பெயர் வளவே. வளவகங்கை என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்த வீரர் ஒருவர். දැදුරෝය. தெதுரோயா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி. இது பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணி நடத்த போட்டியாளர் வி விதூஷன். விதூஷன், உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையில் முதலில் தேயிலை தோட்டம் உருவாக்கப்பட்டது ஹேவாகெட்ட தேர்தல் தொகுதியிலே. இலங்கையிலே முதலில் தேயிலை தோட்டத்தை உருவாக்கிய ஆங்கிலேயரின் பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்த இவரின் ஒருவர். ஹியூ பாய். இல்லை, எதிரணியான கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். எட்வர்ட் பான்ஸ். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. ஜேம்ஸ் டெய்லர் என்பதே சரியான விடை. எவருக்கு புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த போட்டியாளர் கொழும்பு ஜாகிரா கல்லூரியின் இம்தாத் அகமட். உங்களுக்கான கேள்விதான். கிழக்கு மாகாணத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல வீடுகளை கட்டி கொடுத்து சில மாதங்களுக்கு முன்பு அந்த வீடுகளை கையளித்தது ஒரு நாடு. அந்த நாடு எது? சவுதி அரேபியா. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரன் ஒருவர். கிழக்கு மாகாணத்திலே சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல வீடுகளை அமைத்து அண்மையில் காத்தான்குடியில். ஈரான். ஈரான் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி. இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் பாமரப்பட்டி இந்து கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் கே திவியந்தன். கணிதத்தோடு தொடர்பான வினா. முதலாவது முக்கோணி எண் 1, இரண்டாவது முக்கோணி எண் 3. கேள்வி என்னவென்றால் 19வது முக்கோணி எண் எது? 57. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரன் ஒருவர் வந்து விடை கூறலாம். 201. இல்லை, எதிரணியான கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். 190. 190 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி. இது அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணியைச் சேர்ந்த MSM ஜம்லான். உங்களுக்கான கேள்வியை தருகின்றோம். 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதி கண்டி உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட போது கண்டி மன்னனின் சார்பிலே கையெழுத்திட்டவர் எகல போல. கேள்வி என்னவென்றால் பிரித்தானிய மன்னரின் சார்பில் கையெழுத்திட்ட தேசாதிபதியின் பெயர் என்ன? ராபர்ட் பிரவுன்ரிக். ஆம், ராபர்ட் பிரவுன்ரிக் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி. இனி அடுத்த போட்டியாளர் கொழும்பு மாம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியின் வி நிரூகன். உங்களுக்கான கேள்வி இதுதான். சர்வதேச எழுத்தறிவு தினம் எந்த மாதம் எத்தனையாம் தேதி அனுஷ்டிக்கப்படுவது வழக்கம்? சர்வதேச எழுத்தறிவு தினம் எந்த மாதம் எத்தனையாம் தேதி? மே 18. இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். சர்வதேச எழுத்தறிவு தினம் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். ஆகஸ்ட் 8. செப்டம்பர் 8 என்பதே சரியான விடை. எவருக்கும் முடிகள் இல்லை. செப்டம்பர் 8 என்பதே சரியான விடை. எவருக்கும் முடிகள் இல்லை. இனி இன்றைய போட்டியின் இறுதி போட்டியாளர் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணியின் போட்டியாளர் NM நலீஃப். உங்களுக்கான கேள்வி இதுதான். கணிதத்தோடு தொடர்பான வினா. அடுத்து வரும் 3 முழு எண்கள் அல்லது நிறை எண்களின் கூட்டுத்தொகை 72. அடுத்து வருகின்ற 3 முழு எண்கள் அல்லது நிறை எண்களின் கூட்டுத்தொகை 72. அப்படியாக இருந்தால் அந்த 3 எண்களும் எவை?
அதே அணியைச் சேர்ந்த வீரர் ஒருவர் வந்து விடை கூறலாம். உரிய நேரத்தில் விடையளிக்க தவறுவிட்டார்கள். எதிரணியான பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். 23, 24, 25. 23, 24, 25 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணி. இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, அதிதிகளே, அன்பானவர்களே, இந்த அரங்கில் நிறைந்திருக்கின்ற ஆதரவாளர்களே, இன்றைய போட்டியின் முடிவை அறிவதற்கு ஆவலாக இருப்பீர்கள். இன்றைய போட்டியில் தமது அணிக்காக அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொடுத்தவர் என்ற ரீதியிலே கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணியின் தலைவர் MKM ரிஃப்கான் தன் அணிக்காக 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இவருக்கான பரிசு டிஸ்கவுண்ட் வவுச்சர். பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் அப்ளைட் ஸ்டடீஸ் நிறுவனத்தார் வழங்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் 75,000 ரூபாய் பெறுமதியானது. பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் அப்ளைட் ஸ்டடீஸ் நிறுவனத்தின் விற்பனை முகாமையாளர் இஸ்திகார் அவர்கள் இதோ ரிஃப்கானுக்கு அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார். மிக விறுவிறுப்பாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டியின் முடிவை அறிய தருவதற்கிடையிலே அறிவு சுரங்க போட்டி நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் கொழும்பு மாவட்டத்திலே இருந்து கலந்து கொண்டன. அந்த அடிப்படையில் சாம்பியன் அணிகளை தெரிவு செய்யும் இறுதிப் போட்டி நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இதோ இன்று நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இறுதிப் போட்டியின் முடிவு. கொழும்பு மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையே நடத்தப்பட்ட அறிவு சுரங்கம் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்வது கொழும்பு ரோயல் கல்லூரி அணி. இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டது பம்பலப்பட்டி இந்து கல்லூரி அணியோடு கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி. இதில் பம்பலப்பட்டி இந்து கல்லூரி 50 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இவர்களோடு போட்டியிட்ட கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி 55 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 5 மேலதிக புள்ளிகளால் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அணி கொழும்பு மாவட்ட சாம்பியன் அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் 1ஆம் இடம் கொழும்பு ஜாகிரா கல்லூரி, 2ஆம் இடம் பம்பலப்பட்டி இந்து கல்லூரி, 3ஆம் இடம் கொழும்பு ரோயல் கல்லூரி. விளை நிலத்தில் அமுதுண்ட வெண்புறா கூட்டம் விடைபெறும் நேரம். கைகோர்த்து தோள்களுக்கு துணை சேர்த்த மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்து மலர்கள் சூடி விடைபெறுகின்றோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நேர்கள் இதுவரை அறிவு சுரங்கம் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M இல்யாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இர்ஷாத் A காதர்.